கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு, அது மாத்திரமல்ல அடியன் சார்ந்திருக்கிறதான பாண்டிச்சேரியில் உள்ள உங்களுடைய அன்பு சகோதர சகோதரருடைய வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மீது வைத்த பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், இந்த ஒரு காலை வேளையில் நாம் ஒன்றாக கூடவும் அவருடைய வசனங்களை தியானிக்கவும் தேவன் நம்ம கிருபை செய்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு எக்லீசியா எலெக்ஷன், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் சொல்லணும் அப்படின்னா, சபையின் ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்தலில் முக்கியத்துவம் மற்றும் அம்சங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஆதார வசனம் வாசித்து நம்ம ஆரம்பிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் பிரதர் இந்த வசனம் போட்டிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேள்வியோடைய இந்த ஒரு பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படியான பொறுப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு? அதாவது தனித்தனியாக உங்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அந்த கேள்வி கேட்குறேன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படியான பொறுப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, சபைக்கு. சபைக்கு அப்படின்னு சொல்லும்போது அதில் தனிப்பட்ட அங்கமாக இருக்கிற நாம. அதான் பார்க்குறோம் வசனம், உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற ஒரு வசனத்துக்கு ஏற்ப இப்போ நம்முடைய அழைப்பையும் இந்த மாபெரும் தெய்வீக திட்டத்தில் நம்ம அந்த ஒரு மகிமையான ஒரு வாய்ப்புக்கு போகிறதுக்கு யாருக்கு தான் பொறுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவருக்கும். கரெக்டுங்களா? நாம் ஒவ்வொருவருக்கு தான் அதிகப்படியான பொறுப்பு இருக்குது. அதே வகையில் நமக்கு மட்டும் பொறுப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த சபை வாய்ப்பு ஓடுற ஒரு ஓட்டத்தில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் பிரதர், கண்டிப்பாக சபையாக மாறணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், இல்லை நான் சார்ந்திருக்கிறதான எக்லீசியா சபை ஐக்கியம் ஒருவேளை சரியா இல்லை, உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால சரியாக வளர முடியுமா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்மளை தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு இடத்துல இருந்து தேர்ந்தெடுத்திருந்தாலும் இங்கே ஒன்றா கூட வச்சிருக்கிறார் இல்லைங்களா? இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தம். ஏன்னா இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படியாக அதிகமான பொறுப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சார்ந்திருக்கிறதான எக்லீசியா. அதான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பவுல் என்ன சொன்னார்னா, சபை கூடி வருதலை சிலர் என்ன பண்ணுறாங்க, விட்டு விடுகிறது போல. அப்படின்னா இந்த சபை கூடி வருதலை விட்டு விடவே கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே தான் நம்ம சபையாக மாறுவதற்கு எல்லா விதமான சூழ்நிலைகளையும் எல்லா விதமான ஊழியங்களையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு எல்லாமே என்ன பண்ணுது, காரணமாக இருக்குது. அப்படின்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பொறுப்பு அதிகம். அதே வகையில் ரெண்டாவதாக ஒரு விஷயத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கூடுகிற இந்த ஐக்கியம் எதுக்கு அப்படின்னா, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படிக்கான ஒரு காரியம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சார்ந்திருக்கக்கூடிய எக்லீசியாவில். இப்போ இன்னொரு விதமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுமா, மாம்ச பிரகாரமாக ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? நிறைய பிரச்சனை இருக்குது பிரதர். அது தனிப்பட்ட விதத்தில் கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய வீக்னஸ், அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடல் பலகீனம், வியாதி நிறைய நமக்கு இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம்
இணைந்து இருக்கக்கூடிய இந்த எக்லீசியாவுடைய ஐக்கியம் ஆரோக்கியமா இருந்தாதான் நாம் எப்படி இருக்க முடியும்? ஆரோக்கியமா இருக்க முடியும். கரெக்டுங்களா? ஒருவேளை என்னதான் நம்ம ஆவிக்குரிய விஷயம் தனிப்பட்ட விதத்துல ஆரோக்கியமா இருந்தாலும் நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய எக்லீசியா வந்துட்டு ஆரோக்கியமா இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய பாதிப்பு யாருக்கும் இருக்கும் தெரியுங்களா? நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அப்படின்னா இப்ப நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய எக்லீசியா அப்படின்னு சொல்லும் போது இந்த சென்னை எக்லீசியா அப்படின்னா இந்த சென்னை எக்லீசியா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது இருக்குதா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பொறுத்து. ஸோ இது அப்படியே ரிவர்ஸா என்ன பண்றீங்கன்னா சொல்றீங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆரோக்கியமான எக்லீசியா தேவன் விரும்புற மாதிரி நம்முடைய ஐக்கியம் இருக்குது அப்படின்னா அங்க தேவன் எதிர்பார்க்கிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய சபை ஐக்கியம் தேவன் விரும்புற மாதிரி இருக்கணும். நம்ம எல்லாருமே தேவன் விரும்புற மாதிரி வளரணும் அப்படின்னா தேவன் இங்க சபையா கூடுகிற நம்ம மத்தியில ஒரு சில ஏற்பாடுகள் என்ன பண்ணிருக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஒரு சில சித்தம் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா தேவன் என்ன பண்ணிருக்க அப்படின்னு பார்க்கும்போது தேவன் ஒரு சில ஏற்பாடுகளை சபையில பண்ணியிருக்கிறாரு. அந்த ஏற்பாடுகளின்படி அதன்படி நம்முடைய எக்லீசியா இயங்குச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எக்லீசியா ஆரோக்கியமா இருக்கு. நம்ம எக்லீசியா வளர்ந்துகிட்டு இருக்குது. தேவனுடைய சித்தம் முழுவதுமாக நம்முடைய சபையில நடக்கும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா உறுதியா சொல்லலாம் அப்படின்ற நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா அது என்ன பிரதர்? தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு. அந்த தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடு அப்படின்றது தான் நம்ம இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா ஒழுங்குமுறைகள். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுக்கமும் கிரமமான தேவன். அவர் என்னன்னா எது பண்ணாலுமே ஒரு ஆர்டர் இருக்கும், ஒரு டிசிப்ளின் இருக்கும். அது எங்கேயும் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இணைந்து செயல்படக்கூடிய ஐக்கியப்படக்கூடிய இந்த எக்லீசியால என்ன பண்ணிருக்கிறாருன்னா அந்த ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு. அந்த ஒழுங்குக்கான பேர் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுத்தல். ஆர்டர் அண்ட் டிசிப்ளின், புது சிருஷ்டியில் ஒழுங்குமுறைகள் அப்படின்ற ஒரு விஷயமே ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எக்லீசியால தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடின்படி நம்ம என்ன பண்ணணும்? செயல்படணும். அதுக்கேற்ற மாதிரி ஊழியக்காரர்கள் நம்ம என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கணும். அதை மட்டும் சரியா செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவனுடைய திட்டத்தில் நிறைய விஷயம் பண்ண போறோம். ஆனால் அந்த விஷயம் எல்லாமே எதின் அடிப்படையில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஊழியக்காரர்களை வச்சு தான் தேவன் என்ன பண்ண போறாரு? செயல்படுத்த போறாரு. அப்பனா அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். 2 வாரமா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த ஒழுங்குமுறையை குறித்து என்ன பண்றோம்? தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம், படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது அதன் அடிப்படையிலான ஒரு சில காரியங்கள் நம்ம தியானிக்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர் 3 பேர் இருந்தாலும் சரி, அது நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க எங்க கூடியிருக்கோ அங்க நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன் அப்படின்ட்டார். அது என்ன அப்படின்னு பார்க்க ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சேர்ந்துட்டாலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சபை. அப்ப 2 பேர் 3 பேர் கூடியிருந்தாலும் அங்க என்ன இருக்கணும் அப்படின்றத தேவன் விரும்புறாருன்னா ஒழுக்கம் இருக்கணும். இப்ப 2 பேர் 3 பேர் அப்படின்னாலே இப்ப நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ நம்ம மத்தியில தேவன் எதை தான் விரும்புவார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா விரும்புறாரு. ஆர்டர், ஒழுக்கம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் என்னதான் ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் டேஸ். ஆனால் நமக்கு சுத்தமாக என்ன பண்ணாது, அது பிடிக்காது. ஏன்னா பழைய மாம்சத்துக்கும் பழைய மனுஷனுக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒழுங்கு, டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் புதிய சிருஷ்டிக்கு அப்படி இல்லை. ஏன்னா அந்த புதிய சிருஷ்டியை படைத்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுங்குக்கு தேவனா இருக்கிறதுனால அவருடைய பிள்ளையா இருக்கிற நானும் எப்படிதான் இருக்கணும்? தேவன் எப்படிப்பட்ட ஒழுங்கு வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி நானும் என்ன பண்ணணும்? இருக்கணும். அதை என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படின்ற அந்த சிந்தை பரிசுத்தமா இருக்கிற பட்சத்துல இது எப்படி இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியே நில்லுனா நிக்கணும், உட்காரனா உட்காரணும், அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு கிடையாது. ரொம்ப கெடுபடியா இருக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயம் கிடையாது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம சகோதரர் என்ன சொல்றாருன்னா ஃபார்மாலிட்டிக்காக, ஃபார்மாலிட்டின்னா அப்படியே சம்பிரதாயத்துக்காக என்ன பண்ணுவோம்? ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திப்போம்.
அது வந்து ரொம்ப அதை நான் என்ன பண்ண ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரியும் இல்லை. எதுக்காக இந்த ஒழுங்கு அப்படின்றாருன்னா, சபையில் தேவ சித்தம் நடக்கணும். அதுவும் எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தம் இல்லாமல் நடக்கணும். செய்கிற வேலைகள் தேவ சித்தம் சத்தம் இல்லாமல் நடக்கணும். இப்போ ஆஃபீஸ்லலாம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் இருக்கும். அங்கெல்லாம் நிறைய மிஷின் என்ன பண்ணால் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மனுஷங்களும் வேலை செய்வாங்க. ரோட்டில் போகிறவங்களுக்கு ஏதாவது உள்ள என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாது. ஆனால் இதே ஒரு கடத்தெருவுக்கு இல்லை மீன் மார்க்கெட்லாம் போனோம்னா, அது மீன் மார்க்கெட் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். கடத்தெரு கடை வீதி அப்படின்னு கண்டுபிடிச்ச. ஏன் அப்படின்னா, ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி இந்த மாதிரியான விஷயத்தில் ஒழுங்கு இருக்குது. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, வேலை செய்வாங்க, அவங்க பாட்டு போவாங்க. ஆனால் இந்த கடை விதியிலாம் ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் ரெண்டு இடத்துலையும் வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனால் தேவன் விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய வேலை நடக்கணும். எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தம் இல்லாமல் என்ன பண்ணணும், நடக்கணும். அப்படி சத்தம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறதுல தேவன் ஒரு ஆர்டர் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் பிரதர் எக்லீசியா ஆரம்பித்த உடனே இதை பற்றி பேசலை? ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருக்கிறீங்க? திடீர்னு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எலெக்ஷன் அப்படின்றீங்க, ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கணுன்றீங்க. ஏன் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே தேவ சித்தம். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவிசேஷம் ஒரு இடத்துல போய் அறிவிக்கிறாங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும்னா, சகோதரர்கள் என்ன பண்ணணும், சத்தியத்துக்குள்ள வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள என்ன பண்ணணும்னா உறுதிப்படுத்துகிற ஒரு வேலை நடக்கணும். அதுதான் அப்போஸ்தலர்கள் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை. அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து போதும் சிஸ்டர். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், 21ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகர் என்ன பண்றாங்கன்னா சீஷராக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சத்தியத்துக்குள்ள சகோதரர்களை கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவுமா வந்துட்டு ஏற்கனவே சகோதரர்கள் இருக்கக்கூடிய அந்த சபைகளை என்ன பண்றாங்கன்னா மீண்டுமா போயிட்டு ஸ்திரப்படுத்துற வேறு வேலையை பண்றாங்க. ஸ்திரப்படுத்துறதுனா சத்தியத்துல அவங்க எப்படி உறுதியா நிக்கணும்ன்றத என்ன பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அதான் 22ஆம் வசனம் படிக்கலாம். 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சோ என்ன பண்றாங்க அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்ட சத்தியத்துக்குள்ள வர்றது மாத்திரம் போதாது, இந்த சத்தியத்துல நம்ம எப்படிதான் நடந்தாகணும் அப்படின்னு பார்த்தோம்னா உபத்திரவங்கள் வழியா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தது சகோதர சகோதரில சத்தியத்துல நிலைச்சிருக்கிறதுக்கு பாடுகள் மத்தியில எப்படியா நம்ம இந்த ஒரு சத்தியத்தை கை கொள்ளணும், சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. இதோட நின்றுடல. ஸோ முதலாவது இங்க நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும். பழைய சகோதர சகோதரி இருக்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஒரு 2 வருட காலமா சபையை ஸ்திரப்படுத்துகிற ஒரு வேலையை தேவன் என்ன பண்ணாரு, செஞ்சாது சகோதரர் மூலமா. அதோட நம்முடைய வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அடுத்தது ஒரு முக்கியமான வேலை நடக்கணும். 23ஆம் வசனம் படிக்கலாம். 23ஆம் வசனம். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் பிரதர் இப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் இதை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, வசனம் தான் காரணம். சத்தியத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஸ்திரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அடுத்ததா ஒவ்வொரு எக்லீசியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சபையினுடைய ஊழியக்காரர்களை என்ன பண்ணணும், நம்ம தேர்ந்தெடுக்கணும். மூப்பர்களை நம்ம என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதான் நம்ம பார்க்குறோம் ஆர்டினேஷன். அந்த ஏற்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருட்டோனியோ. எப்படி ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கைகளை உயர்த்தி
ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு சபையிலும் மூப்பர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு காலப்பகுதிக்கு இப்போ சென்னை எக்லிஷியா என்ன ஆயிடுச்சு, வந்தாச்சு. ஏன் பிரதர் அப்படின்னா அதுக்கான தேவை இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி தேவ சித்தம் இருக்கிறதுனால இப்போ அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, அப்போ ஊழியம் செய்யணும் அப்படின்னா சபைக்கு ஊழியக்காரர்கள் தேவைப்படுறாங்க, மூப்பர்கள் தேவைப்படுறாங்க, உதவிக்காரர்கள் தேவைப்படுறாங்க. யார் வேணா நான் என் இஷ்டத்தின்படி இந்த ஊழியத்தை செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் அப்படியே என்ன பண்ணல, வைக்கல. என்ன பண்ணி ஆகணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை சபையில ஏதாவது ஒரு ஊழியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இல்லை அந்த ஊழியத்துக்கு நான் தகுதி அடைஞ்சிருக்கிறேன்னு ஒருத்தர் என்னறார் அப்படின்னா, அது என்ன பண்ணி ஆகணுமா அப்படின்னு பார்த்தோம்னா சபையால் அங்கீகரிக்கப்படணும், சபையால் ஏற்படுத்தப்படணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, கைகளை உயர்த்தி சகோதர சகோதரி என்ன பண்ணணும், பிரதர் நீங்கள் இந்த ஊழியத்தை என்ன பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணணும்னா அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஊழியத்தை ஏறெடுக்கணும். ஒருவேளை தாளந்து இருக்கு, திறமை இருக்கு, இந்த ஊழியத்தை நான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், ஆனால் சகோதர சகோதரிகள் அந்த வாய்ப்பு நமக்கு தரல அப்படின்னு என்ன பண்ணலாம், என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இங்க நடக்கக்கூடிய ஊழியக்காரர்களை யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது சபை தேர்ந்தெடுக்குது. சபை தேர்ந்தெடுக்குது அப்படின்றத விட நம்ம இன்னொரு விஷயத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னா, தேவன் தேர்ந்தெடுக்க போறாரு. யார் மூலமா அப்படின்னு பார்த்தோம்னா சகோதர சகோதரிகள் மூலமா. இப்போ தேவனுடைய சித்தம் ஒருவேளை நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், அந்த ஊழியத்தை தேவன் விரும்புற மாதிரி செய்யணும். ஒருவேளை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சபையார் அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனும் நோ சொல்லியிருக்கிறாரு, கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அது காரணம் என்னன்றது நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது. மாறாக அந்த ஒரு ஒழுங்குக்கு என்ன பண்ணியாக்கணும், நம்ம கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புறாருன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:1 பிலிப்பியர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சபையை ஸ்திரப்படுத்துறாங்க, அதுக்கப்புறம் மூப்பர்கள் என்ன பண்றாங்க, ஊழியக்காரங்களை ஏற்படுத்தினாங்க, அப்போஸ்தலர் பார்க்குறோம். அப்படி ஏற்படுத்தப்படும் போது ஒவ்வொரு சபையும் எப்படி தான் ஆதி காலத்தில் இறங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே பரிசுத்தவான்கள் அனைவரும் அப்படின்னு சொல்லும்போது யார் அது, ஒட்டுமொத்த சபை. அதுக்குள்ளார யார் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்காணிகள் அப்படின்னு சொல்லும்போது பிஷப். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு பிடிக்காத வார்த்தை, ஆனால் பைபிளில் அந்த வார்த்தை இருக்குது. என்னன்னா பேருக்காக கொடுக்கப்படுற அந்த ஒரு வேலை கிடையாது, மற்றவங்க முன்னாடி பெருமையாக இருக்கணும், பேர் பிரஸ்தாபத்துக்காக அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை செய்யறதுனால தான் அவர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிஷப்பு, ஆனால் வேற விதமாக பெயர் சபையில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ என்னன்னா கண்காணிகள் இருந்திருக்கிறாங்க சபையில், அதுக்கப்புறம் உதவிக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ சென்னை சபையில் பரிசுத்தவான்கள் அனைவரும் இருக்கிறீங்க, கரெக்டுங்களா? யார் இங்கே கண்காணி? கண்காணி அப்படின்னா இன்னொரு விதத்தில் மூப்பர்கள் அப்படின்ற பெயர் அவங்களுக்கு. அடுத்து உதவிக்காரர்கள் அப்படின்ற யாராவது வச்சிருக்கீங்களா? டீக்கன்ஸ் இல்லை. ஏன் இந்த ஒழுங்குமுறை அப்படின்னா, ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இல்லை ஒரு சில விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், இதன் மூலமாக நிறைய பிரச்சனை இருக்குது, இதனால தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எக்லீஷியாவில் ஒரு ஒன்னஸ் இல்லை அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம பார்க்குறோம், வசனம் தெளிவாக இருக்குது. ஒரு சபை அப்படின்னா எப்படி தான் இருக்கணும், பரிசுத்தவான்கள் அனைவரும் இருப்பாங்க. அங்கே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்காணிகள் இருப்பாங்க, மூப்பர்கள் இருப்பாங்க, உதவிக்காரர் இருப்பாங்க. இப்போ அப்படியா பார்க்கும்போது நம்ம எக்லீஷியாவில் இந்த ஒரு விஷயம் தேவனுடைய சித்தம். இப்போ அந்த சித்தம் சரியாக செய்யறதுக்காக தான் தேவன் இப்போ சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்மளும் எந்த ஒரு லிஸ்ட்டில் வரலாம், சென்னை எக்லீஷியா பரிசுத்தவான்கள் அனைவரும் இருக்கிறோம். இங்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்க மூப்பர்கள் இருக்கிறாங்க, உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க. அப்படியா இருந்துச்சு அப்படின்னா சபையானது தேவனுடைய ஏற்பாடின்படி என்ன பண்ணியிருக்கிறோம், வந்துட்டோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இந்த சபையானது பக்தி விருத்தி அடையணுன்றதுக்காக, வளரணுன்றதுக்காக
இதுக்குன்னே ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறாராம். ஸோ அந்த ஊழியக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும். வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். முதல்ல என்ன பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர்களா யார் மாறணும்? நாம் அனைவரும் சகோதர சகோதரி எல்லாருமே என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைவான ஒரு வளர்ச்சி தேவன் நம்ம கிட்ட விரும்புறாரு. நம்ம வளரணும். அடுத்தது சிஸ்டர். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருந்தி அடைவதற்காகவும். ஸோ இங்க ஒரு 3 முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஒரு பூரண வளர்ச்சி என்ன பண்ணணும்? பர்ஃபெக்டான ஒரு மெச்சூரிட்டிக்கு என்ன பண்ணுமா? வளரணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்தவான்களாகி நாம் என்ன பண்ணணும்? சீர் பொருந்தணுமா? சீர் பொருந்தணுமா? பேரே பரிசுத்தவான் அப்படின்னு என்ன அர்த்தம்? செயின்ட். செயின்ட் வந்து சரியாகணுமா? சீர் பொருந்துறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்ஷன் யாருக்கு தேவைப்படும்? சரி இல்லாதவங்களுக்கு. அப்படின்னா பரிசுத்தவான்களாகி நமக்கு சீர் பொருந்தல் தேவையா? பரிசுத்தவானா எண்ணப்பட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த பரிசுத்தவான் அப்படின்னு நிலைமை என்ன பண்ணல? ரீச் ஆகல. அப்படி ஆகணும் அப்படின்னா சீர் பொருந்துதல் சபைக்கு என்ன பண்ணுது? தேவைப்படுது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி என்ன பண்ணுமா? அடையணும். அப்போ வந்து நிறைவான வளர்ச்சி அடையணும். சீர் பொருந்துதல் தேவை. அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கணும்? பக்தி விருத்தி, ஒரு எடிஃபிகேஷன் நமக்குள்ள என்ன பண்ணும்? நடக்கணுமா? அந்த ஒரு வேலைக்காக தேவன் என்ன ஏற்படுத்தியிருக்காராம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதுக்கு ஏற்படுத்தினாரு? சீர் பொருந்ததுக்கு, அப்புறம் பக்தி விருத்தி அடையணும், கிறிஸ்துனுடைய நிறைவான கிறிஸ்துடைய சாயல் நம்ம என்ன பண்ணோம்? அடையிறதுக்கு ஏதுவா பூரண புருஷன்லாம் ஆகணும். அப்படின்னா அதுக்காக தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்காரு? ஏற்படுத்தியிருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது. அதுக்கப்புறம் சபையில் வேற யாரெல்லாம் ஏற்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஏற்படுத்தியிருக்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுவிசேஷகரை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் ஒரு சிலரை என்ன பண்ணுறாருன்னா மேய்ப்பராக ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஒரு சிலரை என்ன எப்படி ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது போதகராக என்ன பண்ணியிருக்கிறாரு? ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு அப்போஸ்தல ஊழியம் ஏன்? அடுத்து தீர்க்க தரிசன ஊழியம் ஏன்? அடுத்து நம்ம சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதகர் ஊழியம், இது எல்லாமே சபையானது பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா, கிறிஸ்துவுடைய சாயலை நம்ம அடையணும் அப்படின்னா, சீர் பொருந்தணும் அப்படின்னா இந்த வகையான ஊழியங்கள் சபையில தேவைப்படுது. அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்லீசியா ஐக்கியமா ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபைகளுமே தனித்தனியா கிறிஸ்துவனுடைய சபை. அந்த ஒரு சபையானது பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா, பூரண புருஷங்களா மாறணும் அப்படின்னா, ஒரு வளர்ச்சி நமக்குள்ள உண்டாகணும் அப்படின்னா என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வகையான ஊழியங்கள் என்ன பண்ணுது? நமக்கு தேவைப்படுது. அப்படின்னா இந்த ஊழியம் நடக்கணும் அப்படின்னா அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க? தேவைப்படுறாங்க. அப்போஸ்தலர்கள் சபையில் இருப்பாங்களா? இப்போ இல்ல. ஏன்னா அந்த ஒரு ஊழியம் 12 பேருக்கு மட்டும்தான், அவங்களோட என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன ஊழியம், ப்ராஃபட், அதுக்கப்புறம் சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட், அதுக்கப்புறம் மேய்ப்பர், பிஷப், போதகர், பாஸ்டர். இந்த பிஷப்பு, பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட், அதுக்கப்புறம் ப்ராஃபட்ஸ், இவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்க? பெயர் சபையில் பேர் பட்டம் வச்சிருக்கிறாங்க, அது கிடையாது. ஆக்சுவலி உண்மையாலுமே கிறிஸ்துவனுடைய மெய்யான திருச்சபை வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதுக்கு இந்த வகையான ஊழியங்கள் எல்லாமே என்ன பண்ணு? சபைக்கு
தேவைப்படுது. இந்த வகையான ஊழியங்களை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சபையினுடைய மூப்பர்கள். அப்படின்னா தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள்ல தேவன் இனிமே நடக்கிற விஷயங்கள் ஒரு தீர்க்க தரிசன சப்ஜெக்ட் அப்படின்னா அந்த சகோதரர் என்ன பண்ணுவார், நல்லா பேசுவார். சபைக்கு பக்தி விருத்தி அடைகிற மாதிரி என்ன பண்ணுவார்னா எடுத்து புரிய வைப்பார். அடுத்து என்ன அப்படி பார்க்க சுவிசேஷகர் பேசிக் கிளாஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த சகோதரன் ஏதோ ஒரு சகோதரன் என்ன பண்ணுவார், அந்த ஒரு ஊழியத்தை செய்வார். மேய்ப்பர் ஊழியம் வீடு வீடாக சந்திச்சு ஒவ்வொருத்தருக்கும் என்ன குறை, ஒரு ஆடுக்கு வந்துட்டு ஒரு மேய்ப்பன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பார்ப்பாரோ அந்த மாதிரி பார்க்குற ஒரு வேலை அது பிஷப் வேலை, மேய்ப்பர். அடுத்து என்னன்னா போதகர், சத்தியங்களை போதிக்கிறது, சபைக்கு பக்தி விருத்தி அடையணுன்றதுக்காக காலத்துக்கு கேட்ட சத்தியம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க சொல்லி கொடுக்குற இந்த வகையான ஊழியர்களுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்டர்ஸ். இப்ப அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களை நம்ம அடையாளம் கண்டு கொள்ளணும். அந்த வகையான ஊழியங்களுக்கு அவர்களை ஏற்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஊழியங்கள்லாம் சபையில் என்ன ஆகும், பெருக ஆரம்பிக்கும். உண்மையாலுமே தேவனுடைய சித்தம் என்ன ஆகும், நம்ம சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையிலையும் நடக்கும். அப்படி நடக்கணும் அப்படின்னா இந்த வகையான ஊழியக்காரர்களை எங்க போய் தேடுறது? வேலூர்ல போய் தேடலாமா, இல்லை எங்க ஊர்ல வந்து பாண்டிச்சேரியில் தேடலாமா? அங்கெல்லாம் தேடினீங்கன்னா அந்த சபை அங்க பக்தி விருத்தி அடைகிறதுக்கு, கிறிஸ்துவுடைய சாயல் அடைகிறதுக்கு, சபையானது பரிபூரணம் அடைகிறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது சீர் பொருந்ததுக்கு தேவைப்படும். அது அங்க இருக்கிற எல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இப்போ நீங்க எல்லாம் அந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னா இந்த வகையான ஊழியங்களை செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் எங்க தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கிற சகோதரர்கள் மத்தியில் தான் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இப்போ அப்படியா பார்க்கும்போது அப்படிப்பட்டவங்களை அடையாளம் கண்டு கொள்ளணும். ஸோ அவங்களுக்கு பேர் தான் வேத வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா மூப்பர்கள் சொல்லுது. அந்த மூப்பர் அப்படின்னா அதனுடைய டெஃபினேஷன் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் சார் ஒரு சில லைன். புது சிருஷ்டியின் அமைப்பு, அத்தியாயம் 5. புது சிருஷ்டி மூப்பர் என்கிற வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்ளும் பொழுது சத்தியத்தின் ஆவிக்குரிய ஊழியங்கள் செய்கின்ற அனைவரையும் வேதாகமம் மூப்பர்கள் என்று அழைப்பது சரியானதே என்றும், அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் ஒரு அப்போஸ்தலராக அல்லது தீர்க்கதரிசியாக அல்லது சுவிசேஷகராக அல்லது போதகராக அல்லது மேய்ப்பராக பணியாற்றி கொண்டிருப்பார்கள் என்றும் உணர்கிறோம். இந்த ஊழியங்களில் ஏதாவது ஒன்றை ஒருவர் செய்வதற்கு அவர் சபையில் மூப்பர் என்று அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். இவ்விதமாக அப்போஸ்தலர்கள் தங்களை மூப்பர்கள் என்று அறிவித்தார்கள். இந்த மூப்பர் அப்படின்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தினுடைய ஆவிக்குரிய வேலைகளை செய்கிற எல்லாருமே மூப்பர் அப்படின்ற அந்த ஒரு எல்டர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வராங்க. ஸோ அவங்க சபையில் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை சுவிசேஷம் ஊழியம் செய்யறதுக்கு தாளந்துள்ளவராக இருப்பார், அடுத்து போதக ஊழியம் செய்கிறவராக இருப்பார், அடுத்து தீர்க்க தரிசனங்களை சபைக்கு போதிக்கிறவராக இருப்பார், மேய்ப்பர் ஊழியம் செய்கிறவராக இருப்பார். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏதோ ஒரு வகையான ஊழியத்தில் என்ன பண்ணுவார், அவர் ஒரு திறமை வாய்ந்தவராக என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே பார்க்கும்போது அப்படிப்பட்டவங்களை சபையாருடைய கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மூப்பர்களாக அவங்கள என்ன பண்ணணும், அங்கீகரிக்கணும், ஏற்படுத்தணும். அந்த ஒரு வேலையை செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒருவேளை ஒரு சகோதரன் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு போதிக்கிற ஊழியத்தை என்ன பண்ணுவார், செய்வார். ஆனால் அவராக வந்து என்ன பண்ண முடியாது, நான் போதிக்கிறேன் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அவர் போதிக்கிற ஊழியத்தை செய்யணும் அப்படின்னா தேவன் யார் மூலமாக தான் வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்க்கும்போது சபையின் மூலமாக. ஸோ அந்த ஒரு கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் சார் இந்த லைன்ஸ். மேலும் ஆண்டவருடைய நாமத்தினாலும் ஆவியினாலும் மூப்பர்களை ஏற்படுத்தும் போது அது தேவனுடைய விருப்பத்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிற விதமாக சபைக்கு உள்ள கடமைகளையும் பொறுப்புகளையும் அது நினைவூட்டுகிறது. சபையா இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் நிறைய வகையில தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த எக்லீசியா எலெக்ஷன் டைம்லையும் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு கடமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 12
1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். சோ தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா அவருடைய சித்தத்தின்படி இந்த சரீரமாகிய சபை எந்தெந்த ஊழியம் யார் யார் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா திட்டம் வச்சிருக்கிறார். இப்ப அப்படி பார்க்கும்போது எந்த அவயவம் நம்முடைய சபையில வாயா இருக்கணும்? வாயா இருக்குன்னா புரியுதுங்களா? சத்தியத்தை பேசக்கூடிய போதிக்கிற அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய மூப்பர்கள். எந்த அவயவம் கையா இருக்கணும்? அப்படின்னா மாம்ச பிரகாரமா நமக்கு தேவையான ஊழியங்களை செய்யக்கூடிய ஊழியக்காரங்க. இது யார் தான் பண்ணியாகணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவன் சித்தம் வச்சிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்திலையுமே சபையை குறித்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒவ்வொரு அவயமா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதுவே நம்ம தனிப்பட்ட ஒரு எக்லீஷியாவை எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் யார் இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது வாயா ஒருத்தர் இருப்பாரு, ஒருத்தர் கண்ணா இருப்பார். கண்காணியா என்ன பண்ணுவாரு? கண்ணு கருத்துமா சபையை பார்த்துக்குவாரு. அந்த அளவுக்கு ஒருத்தர் இருப்பாரு, ஒருத்தர் வாயா இருப்பாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வகையான ஊழியங்களை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களை சரீரமாகிய சபையில தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர்களை சரியா அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய கடமை பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அப்படிப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணியாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சரியான நபரை சரியான ஒரு ஊழியத்துக்கு என்ன பண்ணணும்? ஏற்படுத்தணும். ஒரு வேளை ஒருத்தர் வந்து வாயா இருக்கிறவரை கையா ஏற்படுத்திடுமா என்ன ஆகும்? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? மூப்பரா இருக்கிற வேண்டியவரை டீக்கனா நம்ம என்ன பண்றோம்? சபையார் தேர்ந்தெடுக்கிறோம்னா அந்த மூப்பரா இருந்து அவர் செய்யக்கூடிய ஊழியம் என்ன பண்ணும்? சபைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூமிக்குரிய வேலைகள் நிறைய நல்லா செய்வாரு, ஆனா சத்தியத்தை சரியா போதிக்கிற அந்த ஒரு தாளந்து இல்லை அப்படின்னா அவரை மூப்பராக்குனா என்ன ஆகும்? என்ன அப்படின்னு பார்க்கணும் ஆட்டோமேட்டிக்கா இது யாரை தான் பாதிக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த சபையுமே அந்த வகையான ஊழியங்கள் தடையா இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? காரணமா இருக்க போறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு டைம்ல ஏன் பிரதர் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து என்ன பண்ணலாம்? இவங்க ஊழியக்காரராக இருக்கலாம் விருப்பமா அப்படின்னு என்ன பண்ணலாம்? கேட்டு போகலாம் இல்லைங்களா? எதுக்கு தொடர்ந்து ஒரு மாதம் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன், நாமினேஷன், எலெக்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான தேவை என்ன பண்ணுது இருக்குது. இது வந்து சபையாராகி நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சு சரியா தேவ சித்தத்தை நம்ம வெளிப்படுத்தும் போது உண்மையாலுமே நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை என்ன பண்ணும்? மாறும், வளரும். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வகையான ஊழியங்களை செய்யக்கூடிய ஊழியக்காரர்களை சபையாராகி நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்முடைய எக்லீஷியா ஆரோக்கியமான எக்லீஷியாவா இது வரைக்கும் இருந்திருக்கு, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அடுத்து ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம வளரணும் அப்படின்னா இந்த வகையான ஊழியக்காரர்களை நம்ம ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பக்தி விருத்தி அடைய முடியும், சீர் பொருந்த முடியும், கிறிஸ்துடைய சாயலுக்கு ஒப்பா என்ன பண்ண முடியும்? மாற முடியும். ஸோ அந்த வகையான ஊழியங்கள் நம்ம எக்லீஷியால ஏற்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமான எக்லீஷியாவா இருக்கணும். அப்படின்னா அந்த ஆரோக்கியமான எக்லீஷியாவுக்குன்னு ஒரு சில அம்சம் இருக்குது. அந்த ஆரோக்கியமான எக்லீஷியாவா நம்ம மாறணும் அப்படின்னா அந்த ஆரோக்கியமான எக்லீஷியாவுக்குன்னு 2 அம்சம் இருக்குது. முதலாவது ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தகுதியுள்ள சகோதரர்கள் மூப்பர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் தேவையான ஒரு காரியம் ஆரோக்கியமான எக்லீஷியாவா இருக்கணும் அப்படின்னா தகுதியுள்ள சகோதரர்கள் மூப்பர்கள் என்ன பண்ணுமா? இருக்கணுமா? ஸோ இந்த வகையான மூப்பர்களை அடையாளம் கொண்டு ஏற்படுத்தணும், அதுவும் தகுதியுள்ளவங்களை. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியமான எக்லீஷியாவுக்கு அந்த தகுதியுள்ள மூப்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, போதுமான எண்ணிக்கையில் என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்போனா எல்டர் இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையான ஊழியத்தை என்ன பண்ண முடியும்? அவரால் செய்ய முடியும். பல வகையான ஊழியம் இருக்குது. அப்படின்னா பலதரப்பட்டவர்களா இந்த ஊழியத்துக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்படுத்தணும். அந்த எல்டர்ஸ் என்ன பண்ணணும்னா போதுமான எண்ணிக்கையில் என்ன பண்ணணும்? இருக்கணும். 2வது ஒரு பாயிண்ட். இந்த 2 கிரைட்டீரியா ஒரு எக்லீசியா சரியா அடையாளம் கொண்டு நிரப்பிட்டாங்க அப்படின்னா, ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எக்லீசியா அம்சமான எக்லீசியா என்ன பண்ணலாம்?
சொல்லலாம். ஆரோக்கியமான எக்லிஷியாவை வளர என்ன பண்ணலாம் சொல்லலாம். அப்படின்னா என்ன பிரதர் தகுதியுள்ள சகோதரர் மூப்பர்லாம் ஏற்படுத்துறதுன்னா என்ன தகுதியை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது திறமை. அந்த திறமை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போதிக்கிற திறமையாக இருக்கும், இல்லை தீர்க்க தரிசனம் சொல்கிறதா இருக்கும், இல்லை பேசிக் சப்ஜெக்ட் நல்லா இருக்கிற சுவிசேஷகராக என்ன பண்ணுவார் இருப்பார், இல்லைன்னா கண்காணிக்கிற ஒரு ஊழியத்தை என்ன பண்ணுவார் செய்கிறவராக இருப்பார், இல்லை மேய்ப்பர் அப்படின்ற ஊழியத்தை என்ன பண்ணுவார். இது ஏதோ ஒரு வகையான விசேஷித்த திறமை என்ன பண்ணணும் இருக்கணும். நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா நாங்கள் எங்கே பிரதர் போய் தேடுறது? கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க நம்ம சபையில் இருப்பாங்க. சபையா அநேக விஷயத்தில் என்னன்னா அப்படிப்பட்டவங்களை அடையாளம் கண்டு கொள்றதை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர் நம்ம என்ன தேர்ந்தெடுக்கணும், அதுதான் திறமைன்னு பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது திறமை மட்டும் போதுமா? ஒரு தகுதியுள்ள மூப்பர் அப்படின்னா தேவன் அதை மட்டும் எதிர்பார்க்கல, கூடவே என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா குணலட்சணம். என்னதான் திறமை அந்த நம்ம பார்த்தோம்ல 5 வகையான ஊழியத்தில் 4 வகையான ஊழியத்தை செய்யறதுக்கு ரொம்ப திறமைசாலி. ஆனால் குணலட்சணம் பார்த்தோம்னா தேடி பார்த்தா கூட கிடைக்காதுன்னா அப்படிப்பட்டவங்கள தயவு செஞ்சு என்ன பண்ண வேண்டாம் பிரதர். குணலட்சணம் இருக்குது, ஏதோ ஒரு வகையான ஊழியத்தினால் அவரால் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படின்னா தாராளம் என்ன பண்ணலாம் ஏற்படுத்தலாம். எல்லா ஊழியமும் செய்யணுன்ற தாளந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திறமை ஏதோ ஒரு வகையான ஊழியம் செய்யக்கூடிய திறமை தான் போதும். அப்போனா இந்த 2 விஷயத்த தேவன் சபையில் அவர் தான் வழிநடத்துறாரு கிறிஸ்து மூலமா. கிறிஸ்துவும் நேரடியாக வந்து சபை என்ன பண்ணல போஷிக்கல வழிநடத்தலை. கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகளாக யாரை வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஊழியக்காரர்களை. அந்த ஊழியக்காரர்களை தேவனுடைய ஸ்தானத்திலிருந்தும் கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்திலிருந்தும் சபையை வழிநடத்தணும் அப்படின்னா தேவன் எப்படிப்பட்ட ஒரு நபரை தேர்ந்தெடுப்பார் அப்படின்றத சபையை என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வழிநடத்துறதுக்காக ஒருத்தர் தேர்ந்தெடுத்தார் தேவன். ஸோ ஜனங்களை வழிநடத்துறதுக்கு தேவனுடைய தேர்ந்தெடுத்தல் எப்படியா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு நபரை தேர்ந்தெடுத்தார். அவருடைய பேர் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோசே. இப்போ மோசே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ 40 வருஷம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய சகல சாஸ்திரத்தை என்ன பண்ணிட்டாரு கற்றுக்கிட்டாரு. சகல சாஸ்திரத்தையும் கற்றுக்கொண்ட ஒரு திறமைசாலி அப்படின்னு சொல்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கரெக்டுங்களா? 40 வருஷம் ஒரு இளவரசன் என்னென்ன விஷயத்தெல்லாம் கற்றுக்குவாரோ ஒரு ராஜாவுடைய பையனா அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டாரு. இந்த 40 வருஷம் அரண்மனையில் கற்றுக்கொண்ட விஷயங்களே தேவனுடைய பார்வையில் போதுமானதாக இருந்துச்சா ஜனங்களை வழிநடத்த அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? இல்லை என்பது தான் பதில். ஏன்னா 40 வருஷம் முடிஞ்ச உடனே அவர் ரெடி ஆயிட்டார். நான் வந்து எகிப்தியன் கிடையாது, என்னுடைய சகோதரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எபிரேயர்கள். இப்போ அவங்கள நான் என்ன பண்ணி ஆகணும் மீட் எடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சிடுச்சு. 40 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு, 2 பேர் சண்டை போட்டு இருக்கிறாங்க. ஒரு எகிப்தியன், இன்னொருத்தர் யாரு எபிரேயன். இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சகோதரன் எபிரேயன் சகோதரனுக்கு ஆதரவாக என்ன பண்ணுறாருன்னா அந்த எகிப்தியன் என்ன பண்ணுறாரு கொண்டு போட்டுறாரு. அப்போனா எவ்வளோ பெரிய திறமை! ஒரு ஆளை அடித்து சாகடிக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயமா? அந்த அளவுக்கு திறமைசாலி. அப்போனா தேவன் அப்படியே கூட்டிருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன் ஊழியம் செய்யறதுக்கு வா மோசே அப்படின்னா ஒருத்தர் கூட எங்கே போயிருக்க முடியாது தெரியுங்களா? கரெக்டுங்களா? கானானுக்கு இவரும் போயிருக்க முடியாது கடைசி வரைக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜனங்களை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள், நாம கிடையாது, இஸ்ரேல் ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை வழி நடத்தணும் அப்படின்னா இந்த திறமை மட்டும் அவருக்கு போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை அப்படின்றதான் பதில். 40 வருஷம் கூட்டு போறாரு. எங்க இந்த ஆடு இருக்குல்ல, அவங்க தான் இஸ்ரேல் ஜனங்கள். நீ என்ன பண்ணும், இந்த காட்டுலையும் மேட்லையும் அது ஓடுறத பார்த்து கூடவே என்ன பண்ணும் அலையணும். அப்படி அலையிறது நிமித்தமாக ஒரு விஷயத்தை நீ என்ன பண்ணுவ கற்றுக்குவ.
அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது குணலட்சணம் அப்படின்ற ஒரு விஷயத்த தேவன் எங்கே தான் வளர்க்க ஒரு வாய்ப்பு தரார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடுகளின் பின்னாடி மோசே அலையும் போது தான். இந்த ஆடு பண்ணுற எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக என்ன பண்ணுறாரு, கையாளுறார். ஸோ அதே ஒரு விஷயத்த குணலட்சண வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா மீண்டுமாக ஒரு டைம் வருது, தேவன் என்ன பண்ணுறார், அந்த ஊழியத்துக்கு கூப்பிடுறார். ஸோ பூமியில் உள்ளவர்களை காட்டிலும் சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு மோசே பேர் இருக்கு இல்லைங்களா? எப்படி வந்துச்சு அது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ள தேவன் என்ன பண்ணாரு, கொண்டு போயிட்டு அந்த ஊழியத்துக்காக பயன்படுத்த திரும்ப அழைக்கிறாரு. ஸோ வராரு, வந்து அந்த ஊழியத்தை என்ன பண்ணுறாரு, தேவனு விரும்பமாக செய்யறான்னு பார்க்குறோம். அப்படின்னா இப்போ ஜனங்களை வழிநடத்துறதுக்கு, இப்போ அதே மாதிரி வழிநடத்துகிற ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, தேவனுடைய தேர்ந்தெடுப்பு எப்படி இருக்குன்னா, ஒன்று திறமை இருக்குது, அந்த திறமை தேவன் பயன்படுத்த போறாரு, கண்டிப்பாக அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கூடவே என்ன எதிர்பார்க்குறாருன்னா குணலட்சணம். அப்படின்னா வழிநடத்துகிற மூப்பருக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது, ஒன்று திறமை, அது விசேஷித்தமான தகுதி. ஏதோ ஒரு திறமை, ஏதோ ஒரு வகையான மூப்பர் ஊழியம் செய்யறதுல அவர் என்ன பண்ணலாம்னா திறமைசாலியாக இருக்கலாம். கூடவே என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது குணலட்சணம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படையான தகுதி. எது ரொம்ப முக்கியம்? ஸோ அடிப்படையான தகுதி ரொம்ப என்ன பண்ணுது, முக்கியம். ஸோ விசேஷித்த தகுதி எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒன்று இருந்தால் என்ன பண்ணும் போதும். ஆனால் ரெண்டுமே தேவனுடைய பார்வையில் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அப்பன்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய மூப்பர் அப்படின்ற அந்த சகோதரர்கள் மூப்பர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரெண்டு விஷயத்திலுமே சபை நம்மளை காட்டிலும் கொஞ்சம் மேலானவங்களா என்ன பண்ணணும் இருக்கணும். அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டா அப்படின்ற மாதிரிலாம் என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நம்ம மத்தியில் யார் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணியாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சிந்தனைக்குள்ள வச்சுக்கணும். ஸோ இந்த தகுதியுள்ள மூப்பர்களை நம்ம மூப்பர்களாக ஏற்படுத்தணும். அடுத்து போதுமான எண்ணிக்கையில் அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எக்லீஷியா ஒரு ஆரோக்கியமான எக்லீஷியான்னு பார்க்குறோம். ஸோ போதுமான எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது குறைந்தபட்ச ஒரு அளவு, மினிமம் நம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 25 பேருக்கு ஒருத்தர் அப்படின்றது சகோதரருடைய ஆலோசனை. அப்படின்னா பிரதர் எங்கள் எக்லீஷியாவில் நாங்கள் வந்து ஒரு 40 பேர் இருக்கிறோம், ஸோ 2 எல்டர்ஸ் போதும் அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? இல்லை. அப்படின்னா இந்த ஒரு தகுதி நிலையை ஒருவேளை சபையில் இருக்கக்கூடிய 10 சகோதரர் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்குமே அந்த தகுதி இருக்குது அப்படின்னா 10 பேருமே என்ன ஆகணும், மூப்பராக முன்மொழியப்படணும், மூப்பராக அங்கீகரிக்கணும். எந்த அளவுக்கு மூப்பர்கள் சபையில் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஊழியங்கள் அதிகமாக என்ன பண்ணும் சபையில் நடக்கும். நம்முடைய ஆவிக்குரிய தேவைகள் என்ன ஆகும், பூர்த்தி ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ விசேஷித்த தகுதின்னு சொன்னீங்க, குணலட்சணம் சொன்னீங்க. அப்போனா இந்த மாதிரியான சகோதரில் நம்ம பார்த்து அடையாளம் கண்டு கொள்றதுல சிரமமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி என்ன பண்ணுறேன் வசனங்களை கொண்டு நம்ம பேசலாம். ஸோ எப்படியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த தகுதியுள்ள சகோதரில் அடையாளம் கண்டு கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த மூப்பர் ஊழியம் அப்படின்றது, எல்டர்ஷிப் அப்படின்றது என்ன, அந்த வகையான ஊழியத்தில் என்னென்ன கடமைகள்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட நிலைமையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களை தாராளமாக என்ன பண்ணலாம், தேர்ந்தெடுக்கலாம். அப்படின்னா மூப்பருக்குரிய ஊழிய ஸ்தானம் இந்த எல்டர்ஷிப்னு இருக்கு. அந்த எல்டர்ஷிப் ஊழியத்தை செய்யக்கூடிய எல்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருக்குன்னு இருக்கிற அந்த ஊழியத்துக்கு அவர் போதுமானவர் என்ன பண்ணணும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஊழியம் என்னென்ன அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ மூப்பர்கள் அப்படின்னா முன்னாடிலாம் ஒரு தாட் இருக்கும், சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்டர் அப்படின்னால யார் தான், முடி நரைச்சிருக்கணும், வயசாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பேர் தான் என்னது, மூத்தவங்க. எல்டர்ஸ் அப்படின்னாலே மூப்பர்கள் அப்படின்னா வயசானவங்களா இருக்கணும் அவசியம் இல்லை. நம்ம பார்த்த இந்த 2 தகுதியை அடைஞ்சிருக்கிற ஒரு வேளை வாலிபராக கூட இருக்கலாம், தீத்துவா மாதிரி இருக்கலாம், தீமோத்தேயு மாதிரி இருக்கலாம். வாலிப வயசுலேயே அவங்களாம் எல்டர்ஸ் அப்படின்னா வசனம் என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தோன்னா, வயசானவங்க தான் மூப்பராக இருக்கணும், முதிர்ந்தவங்க தான், வயசுல மூத்தவங்க தான் மூப்பராக, அந்த ஒரு விஷயம் கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கூடுகையை வழி நடத்துறது,
அப்புறம் நினைவு கூறுதல் ஆராதனை அப்படின்னா யார் தான் பண்ணுவா? மூப்பர்கள் தான் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் திருமணம் நடந்துச்சுன்னா அடக்க ஆராதனை ஏதோ நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கெல்லாம் வயசான மூத்தவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு வேலையை செய்வாங்க. நம்ம என்ன ஒரு சில புரிதல்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேலையை செய்கிறாங்கல்ல இவங்களுக்கு பேர் தான் என்னது? ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்க்க மூப்பர் ஊழியத்தில் ஒரு சின்ன பார்ட் தான் இது. சபையை வழிநடத்துகிற ஒரு விஷயம், கூடுகை வழிநடத்துறது, லீட் பண்ணுறதுன்றது, அதுக்கப்புறம் திருமணம், அடக்க ஆராதனை. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான என்ன விஷயம் இருந்தாலும் முன்னேருந்து வழிநடத்துது அப்படின்றது ஒரு சின்ன ஊழியம் தான். ஆனால் இந்த மூப்பர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஊழியம், வசனம் சொல்கிற விஷயம் வந்துட்டு இதை காட்டிலும் கொஞ்சம் மேலான விஷயம். அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. 1 பேதுரு 5:2 படிக்கலாம். 1 பேதுரு 5:2 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும். அடுத்த வசனம் படிக்கலாம். 3 வசனம் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இது யாருக்கு சொல்றாருன்னா, இந்த கண்காணிப்பு ஊழியம் செய்யக்கூடிய மந்தையை மேய்க்கக்கூடிய மூப்பர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்குரிய மந்தையை நீங்க மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சண ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடு நீங்க என்ன பண்ணுங்க? சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த மூப்பர் ஊழியத்தில் முக்கியமான ஒரு ஊழியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மந்தைக்கு மாதிரியா இருக்கிறது. மாதிரினா ஒரு மாதிரி, அந்த மாதிரி கிடையாது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரோல் மாடல். மந்தைக்கு ஒரு முன் உதாரணமா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. மந்தைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரோல் மாடலா என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அந்த மந்தைக்கு ரோல் மாடலா எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடும்ப வாழ்க்கையில, அதுக்கப்புறம் குணலட்சண காரியத்துல நம்மளை காட்டிலும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? அவங்க வளர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்பனா இந்த முன்மாதிரியா ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, சபையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலைமையிலே இருக்கக்கூடிய சகோதரர் நம்ம ஏற்படுத்த முடியுமா? அப்பனா நமக்கான முன்மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்க என்ன பண்ணணும்? ரோல் மாடல். தேவனுடைய ஊழியம் செய்கிற விஷயத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில குணலட்சணத்தை என்ன பண்ணியாக்கணும்? ஒரு அவங்கள பார்க்கும்போதே என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சகோதரர் மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்காக ஒரு ஊழியத்தை என்ன பண்ணணும்? செய்யணும். தேவனுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்து சொல்ற அளவுக்கு என்ன பண்ணணும்? ஒரு முன்மாதிரியா ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இருக்கணுன்றதை பார்க்குறோம். ஸோ 2வது இந்த ஒரு மூப்பருடைய ஊழிய ஸ்தானத்தில் ஃபர்ஸ்ட் முன்மாதிரியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றது. 2வது என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் அதே வசனம். 1 பேதுரு 5:2 1 பேதுரு 5:2 உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2வது அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் என்ன பண்ணணும்? மேய்க்கணும். அப்பன்னா மூப்பர் ஊழிய ஸ்தானத்துல, எல்டர்ஷிப்ல 2வது முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேய்க்கிற வேலை. மேய்க்கிறது அப்படின்னா ஆடு மேய்க்க போயிடணும். அப்போதான் நமக்கு இது புரியும். அப்படின்னா ஆடுக்கு என்ன தேவைன்னா தண்ணி தேவை, நிறைய புல் என்ன பண்ணும் தேவை. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு தேவையான சரியான ஆகாரத்தை, ஏற்ற காலத்து சத்தியத்தை என்ன பண்ணும்? கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடு மட்டும் போட்டா போதுமா ஆடுகளுக்கு அப்படின்னா, இந்த ஆடுகளுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. திடீர்னு ஓனாய் வரும், கரடி வரும், சிங்கம் வரும். என்ன பண்ணும்? பாதுகாக்கணும். மேய்ப்பருடைய 2 முக்கியமான வேலையில ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடு கொடுக்கறது, இன்னொரு வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வியாதி இருக்கும், பலகீனம் இருக்கும், தீமைகள் வஞ்சனைகள் என்ன பண்ணும்? பாம்பு இருக்கும், தேள் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணும்? ஆடை கடிக்கும். பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா ஒரு நல்ல மேய்ப்பரால? அப்படின்னா இந்த மாதிரி கடிக்கிற விஷயத்தை என்ன பண்ணும்?
சபைக்கான ஒரு தீமை, சபைக்கான ஒரு வஞ்சனை, சபையினுடைய நலன்கள் கெடுக்கப்படுற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதிலிருந்து சபையை பாதுகாக்கிற ஒரு வேலையை என்ன பண்ணணும், செய்யணும். அப்படின்னா இந்த வகையான ஊழியங்கள்லாம் இருக்குது. திடீர்னு வந்து பிரதர் இந்த மாதிரி ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது, நான் மந்தையை பாதுகாக்கிறேன், மந்தையை போஷிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாருன்னா, இல்லை அந்த வேலையை செய்யும்போது ஒருவேளை முறையான ஒரு ஏற்பாடு இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்து கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா, நீங்க யார் பிரதர் இதை செய்யறதுக்கு? நீங்க யாரு இதை கேட்கறதுக்கு? ஒருவேளை சபையாரா நம்ம முழு மனசோட தேவ சித்தத்தின்படி அவரை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த வகையான ஊழியம் செய்யப்படும் போது அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? இல்லை அப்படின்னா ஒருவேளை நமக்கு பிடிக்காத நபராக இருந்தாருன்னா உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒழுங்கு இல்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு பார்க்கலாம். அப்போனா அந்த ஒரு ஊழியத்தை உரிமையாக ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, எடுத்து செய்ய முடியாது. அதுக்கான அங்கீகாரம் தேவைப்படுது. அதுக்காக சபையார் என்ன பண்ணணும், ஏற்படுத்தணும். அது யார் மூலமா தேவன் ஏற்படுத்துவார் அப்படின்னு பார்த்தா நம்ம மூலமா தான். அதுக்கான வேலையை செய்யக்கூடிய ஊழியக்காரர் நம்ம என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஒரு காரியம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை இந்த கண்காணி அப்படின்ற ஒரு வேலையை என்ன பண்ணணுமா அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். சோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. சோ இது உண்மையாலுமே ஒரு வார்த்தை தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண்காணிப்பை விரும்புறது. இப்போ மூப்பரா ஆகிறது இன்னொரு விதத்தில் நான் சொல்லணும் அப்படின்னா, மூப்பரா ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமா வசனம் சொல்லுது, விரும்பணும். சரி, ஓகே. அந்த மூப்பரா ஆகிறதுக்கு விருப்பப்படுறது தப்பா ரைட்டுங்களா? வசனமே என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன பண்ணணும், விரும்பணும். ஆனா அதுல என்ன நோக்கம் இருக்கணும்னா நல்ல நோக்கம் இருக்க வேண்டும். ஒரு சிலவங்க இந்த ஒரு மூப்பா ஸ்தானத்தை அடையிறதுக்கு விரும்புவாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா அந்த ஒரு ஸ்தானம் எல்லார் மத்தியிலும் மேன்மையா பார்க்குற மாதிரியான இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணலாம், ஆளுகை செய்யலாம், மற்றவங்க மத்தியில் பிரபலமாக என்ன பண்ணலாம், இருக்கலாம். அப்படி விரும்புகிற ஊழியம் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில் விரும்புகிறாங்க அப்படின்னா எக்லீசியா சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தேர்ந்தெடுக்கப்படக்கூடாத நபர் யார் அப்படின்னா அவங்க தான். ஆனால் ஒரு சில உண்மையுள்ள சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வேலை அப்படின்றது தேவன் நம்ம கொடுத்த தாளந்து, அதுக்காக நம்முடைய ஜீவனையை அர்ப்பணிக்கணும், சகோதர சகோதரர்களுக்காக சத்தியத்தில் வழி நடத்தணும், தேவன் விரும்புகிற மாதிரி சபையை என்ன பண்ணணும், நடத்தணும் அப்படின்ற உண்மையுள்ள நோக்கத்தோடு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஒரு நோக்கம் கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை என்ன பண்ணால் விரும்பணும். விரும்பாத எந்த வேலையும் என்ன பண்ண மாட்டோம், சரியா? கரெக்டுங்களா? உதாரணத்துக்கு சகோதரிகள் சமைக்கிற வேலை, ஒரு வேலை விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஒரு வேலையை சரியாகவே செய்ய முடியாது. விரும்பி செய்யும்போது என்ன பண்ணலாம், நல்லாவே செய்யலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு வேலை அப்படின்றது அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, விருப்பப்படாமல் எந்த வேலையுமே பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. அப்படின்னா இந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா இதுவும் ஒரு வேலை. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் நிறைய வேலை இருக்குது, ஆனால் எல்லா வேலையை காட்டிலும் ஒரு பெஸ்ட்டான வேலை அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக இருந்து மந்தையை மேய்க்கிற வேலை, கண்காணிக்கிற வேலை. இது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல வேலை, இருக்கிறதுலே நல்ல ஒரு குட் ஒர்க் அப்படின்னா இந்த ஒர்க்கு தான். ஆனால் இந்த வேலையை செய்கிற தாளந்துள்ள சகோதரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது விரும்பணுமா, ஒரு வேலை நம்ம என்ன பண்ணுறோம்னா விருப்பப்பட்டு ஏற்படுத்துகிறோம், எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாரு, என்ன பண்ணலாம், விட்டுடலாம். ஏன்னா விருப்பம் இல்லாமல் செய்கிற அந்த ஒரு வேலை பர்ஃபெக்டாக என்ன பண்ணாது, முடியாது. ஒரு வேலை தேவனுடைய சித்தத்தின்படி சபையார் அந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறாங்களா, என்ன பண்ணணும்,
விரும்பி செய்யணும் அந்த ஒரு வேலையை. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த கண்காணிக்கிற ஒரு வேலையை ப்ராப்பராக ஒருத்தர் செய்யணும்னு விரும்பிட்டாருன்னா, நம்முடைய மூத்சகர் கொடுக்குற கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வேற எந்த வேலையை செய்யுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காதான். இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்ற இன்னொரு விஷயத்தில் நேரமே இருக்காது. ஏன்னா இந்த வேலைக்கு என்ன ஆகும், தனிப்பட்ட வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு, அப்புறம் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் பெரிய குடும்பம் நம்ம எக்லீசியாவையும் இருக்கக்கூடிய சகோதர சகோதர நலன்களை அக்கறை வச்சுக்கிட்டு, கண்டிப்பாக பூமிக்குரிய ஒரு தகப்பனா ஒரு கணவனாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனால சொந்த குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கிறது, தனிப்பட்ட தேவையை சந்திக்கிறதே பெரிய விஷயம் இப்போ இந்த காலத்தில். கரெக்டுங்களா? அதையும் பார்த்துக்கிட்டு சகோதர சகோதரன் மேலேயும் அக்கறை காமிச்சு அவங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்துக்காகவும் வளர்க்கணும், பாடுபடணும், அதுக்காக பிரயாசப்படணும், நேரம் செலவிடணும், நம்முடைய எனர்ஜி லாஸ் ஆகணும் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த வேலையை ஒருத்தவங்க சரியாக செஞ்சாங்க அப்படின்னா, செய்யணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா, வேற எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே அவங்களுக்கு என்ன பண்ணாது, செய்யறதுக்கும் நேரமும் இருக்காது, செய்யவும் விருப்பப்படவும் மாட்டாங்க. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை இருக்குது. இதுக்கு தாளந்தொல்ல சகோதரர்கள் என்ன பண்ணியாகணும், இதுக்காக அர்ப்பணிச்சு தான் ஆகணும். அதுதான் தேவ சித்தம். அது எங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சபையில் தான் இந்த ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியக்காரர் என்ன பண்ணுவாங்க, ஊழியக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மூப்பர் ஊழியம் அப்படின்றது உண்மையாலுமே 2 பொறுப்பு. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதையும் என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். அடுத்து சகோதர சகோதரருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், அக்கறை காமிக்கணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் எப்படி சொல்றாருன்னா படிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். 2 விஷயத்தை குறித்து எச்சரிக்கையாக சொல்றார். யாரை பார்த்துனா, மூப்பர்களை பார்த்து. ஒன்று, உங்களை குறித்து என்ன பண்ணுங்க, எந்த வகையிலையும் சாத்தானுக்கோ இல்லை உங்களுடைய பழைய மாம்சத்தினுடைய காரியங்களுக்கோ உங்களை ஒப்பு கொடுத்துட வேண்டாம். அதே வகையில் யாரை குறிச்சும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சபை, தேவன் தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாரு, விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மேன்மையுள்ள அந்த சபையை குறித்தும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது எச்சரிக்கையாக என்ன பண்ணுங்க இருங்க. அப்படின்னா 2 வேலை, தன்னையும் என்ன பண்ணணும், சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி சரியாக பாதுகாத்துக்கணும். தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்ணணும், மந்தைகளையும் பாதுகாக்கிற ஒரு வேலையை என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஊழியம் தான் மூப்பர் ஊழியம். ஸோ மூப்பர் ஊழியம் அப்படின்றது ஏதோ சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்து இதோட ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரு விஷயம் கிடையாது. மாறாக இது மந்தைக்கு மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மந்தையினுடைய நலன்களில் பிரியப்படுற ஒரு விஷயம், மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நடக்கணும். ஒவ்வொரு எக்லீசியாலுமே அதுக்கான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது பாடங்களாக பார்த்துட்ருக்குறோம். இதெல்லாமே தியரி தான். ப்ராக்டிக்கலாக எக்ஸாம் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் எப்படி தேவனுடைய சத்தியத்தை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கியிருக்கிறோன்றத எங்கே நிரூபணம் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த எக்ஸாம் டைமில் என்ன ஆகிடும், கன்ஃபார்ம் ஆகிடும். சரி, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய விருப்பம் என்ன, அவருடைய சிந்தனையில் இருப்பார்ல இருதயத்தில் ஒரு நபர், இந்த சபையை என்னுடைய ஸ்தானத்திலேருந்து வழி நடத்தினா கரெக்டாக இருக்குன்னு எதிர்பார்ப்பார் இல்லையா, அந்த சகோதரர்கள் நம்ம அடையாளம் கண்டுகொள்ளணும். அப்படின்னா அதுக்கு தேவனுடைய சத்தியம் நமக்கு என்ன பண்ணணும், சரியா புரியணும். அதுக்கேற்ற மாதிரி தான் சரியாக முடிவுகளை நம்ம என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மூப்பருடைய ஊழிய ஸ்தானம் குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இது அப்படியே மூப்பருடைய தகுதிகள்னு சொல்லிட்டு 3 இடத்துல இருக்கு. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் இருக்கு, தீத்து 1ஆம் அதிகாரம் இருக்கு, அதுக்கப்புறம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். இப்போ நம்ம பார்த்த வசனங்கள் இதன் அடிப்படையில் ஒரு மூப்பருக்கான திறமைகள் இல்லை குணலட்சணம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இதன் அடிப்படையில் தான் அந்த தகுதிகளே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது திறமையின் அடிப்படையிலான தகுதிகள் மூப்பருக்கு அவசியம்னு பார்த்தோம் இல்லைங்களா, அது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் திறமையின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் பிரித்து போட்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது திறமையின் அடிப்படையிலான தகுதிகள் அப்படின்னா என்னென்னலாம் இருக்கும் ஒரு மூப்பருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, போதக சமர்த்தன், சத்தியத்தை சரியாக போதிக்கிறது அப்படின்றதே
கண்டிப்பாக ஒரு திறமை தான். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவன். அது திறமையா இல்லைங்களா? கண்டிப்பா திறமை இல்லாம தன்னுடைய குடும்பத்தை என்ன பண்ண முடியாது, சரியா நடத்த முடியாது. அப்பனா ஒரு மனைவி மிஞ்சி மிஞ்சி போனா 2 இல்லைன்னா 3 பிள்ளைகள், அதுக்கப்புறம் இந்த காலத்தில் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பனா ஒரு 4 பேர், அந்த 4 பேரை வழி நடத்துறதுக்கு ரொம்ப திணறோம், இல்லை ஒரு சாட்சியா குடும்பம் இல்லை அப்படின்னா, அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதனால் எப்படி சபையை விசாரிப்பான், எப்படி சபையை நடத்த முடியும்? அப்படின்னா சொந்த பிரச்சனைக்கே ஒரு தீர்வு காண முடியல, சரியா நடத்த முடியல அப்படின்னா இங்க பெரிய குடும்பம். அப்ப இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, இங்க இருக்கக்கூடிய தேவைகளை எப்படி அவரால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் பார்க்கலாம் தன்னுடைய சொந்த குடும்பத்தை அவர் என்ன பண்ணணும், நன்றாய் நடத்துகிறவரா இருக்கணும். அடுத்து ஆரோக்கியமான உபதேசனால் என்ன பண்ணுமா, புத்தி சொல்லணும். ஒருவேளை தவறுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சத்தியம் இதுதான் சொல்லி என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த போதக சமர்த்தன் ஆரோக்கியமான வசனங்கள்லாம் என்ன பண்ணணும், புத்தி சொல்லணும். எதிர் பேசுறதுல கண்டனம் பண்ண வல்லவன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேடை பேச்சாளராக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்க வேண்டாம். சத்தியத்தில் ஒரு தெளிவு இருக்குது. ஏதாவது ஒரு டவுட்னு கேட்டால் இதுதான் பிரதர், ஒருவேளை தெரியலையா நான் படித்து என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது என்ன பண்ணணும் இருக்கணும். ரொம்ப பெருசாக நம்ம எதிர்பார்த்து கடைசியில் அப்படிப்பட்ட சகோதரர்கள் யாருமே எங்கள் எக்லிஷியாவில் என்ன பண்ணல, இல்லை பிரதர், அதனால் எங்கள் எக்லிஷியாவில் யாரும் மூப்பரே வேண்டாம் அப்படின்னோம்னா உண்மையாலுமே இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அப்படின்னா நம்முடைய எக்லீசியா வளரணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு சபை, ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சபையுமே தனித்தனியாக கிறிஸ்துவனுடைய சரீரங்கம் ஒரு சபை. அந்த சபையானது பக்தி விருத்தி அடையணும் அப்படின்னா மூப்பர்கள் இருக்கணும். அப்போ தான் அந்த வகையான ஊழியங்கள் நம்ம சபையில் என்ன பண்ணோம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ திறமையில் அடிப்படையில் குணலட்சணம் அவசியம், கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் என்ன பண்ணுது இருக்கணும், தேவையாகவும் இருக்குன்றத பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கக்கூடாத குணலட்சணம். இது ஒரு லிஸ்ட்டு போடலாம் நம்ம. இந்த தீத்துவில், தீமத்தேயில், அதுக்கப்புறம் பேதுரு வசனங்கள் அடிப்படையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடாது அப்படின்னா அது நிறையா இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்க்க, குற்றம் சாட்டப்பட்டவன் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது, மதுபான பிரியன் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது, அடிக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை, இந்த ஊழியத்தை செய்கிறதே ஒரு ஆதாயத்துக்காக, ஒரு பேர் புகழுக்காக, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா ஏதாவது ஒரு லாபத்துக்காக சபை என்ன பண்ணுவாங்க, விட்டுட்டு ஓடுறது கூட என்ன பண்ணுவாங்க ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஸோ இழிவான ஆதாயத்தை வச்சுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. சண்டை பண்ணுறவங்களா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, கோபம், பிரச்சனை இப்படி பண்ணுறாங்களா, அப்படிப்பட்டவங்களா என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது. பண ஆசை உள்ளவங்களா இருக்கக்கூடாது. நூதன சீஷன் அப்படின்னா சத்தியத்தில் வந்த புதுசான ஒரு நபராக என்ன பண்ணக்கூடாது, என்னதான் அவர் தாளந்து நிறைந்தவராக இருந்தாலும், என்னதான் குணலட்சணம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், புதுசாக இருக்கிறவரா அப்படின்னா அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு சத்தியம் புதுசாக இருக்கும், கேட்டிருப்பாரு, ஆனால் அதுக்கான குணலட்சண வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தில், அனுபவம் அப்படின்ற ஒரு பாடத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டார், வளர்ந்துருக்க மாட்டார். ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணக்கூடாது, ஏற்படுத்தக்கூடாது. தன் இஷ்டப்படி செய்கிறோன்னா என்ன பண்ணக்கூடாது, முற்கோபியா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி குணலட்சணம் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுக்க கூடாது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து இருக்க வேண்டிய குணலட்சணம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் நிறையா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே மனைவியுடைய புருஷனா என்ன பண்ணணும் இருக்கணும், கண்டிப்பாக என்ன பண்ணியாக்கணும், அப்படி தான் இருக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவங்க என்ன பண்ணணும் இருக்கணும், யோகியதை உள்ளவங்களா இருக்கணும், அந்நியரை உபசரிக்கிறவங்க என்ன பண்ணணும் இருக்கணும், பொறுமை உள்ளவனாக இருக்கணும், நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனாக இருக்கணும், நீதிமானாக இருக்கணும், பரிசுத்தவனாக இருக்கணும், இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்கணும், தான் போதிக்கப்பட்டதுக்கேற்ப உண்மையான வசனத்தை நன்றாக என்ன பண்ணணும் பற்றி கொண்டவங்களா என்ன பண்ணணும் இருக்கணும்.
இதெல்லாம் படிக்கும்போது என்ன ஆகுது? டயர்டாகுது. நமக்கே எப்படி இருக்குதுன்னா, அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை கிரியில காமிக்கணும் அப்படின்னும் போது உண்மையாலுமே வந்து என்னன்னா, இது எல்லாமே ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கான ஒரு கேரக்டர். இப்போ அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது தகுதியை நிர்ணயிச்சிருக்காங்க இல்லையா? அதனால இது எல்லா தகுதியும் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட மூப்பர்களாக இருக்கிற சகோதரருக்கு அப்ளை பண்ணி, இதன் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் பிரதர் நான் என்ன பண்ணுவேன், விருப்பம் தெரிவிப்பேன் அப்படின்னா, ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அதுக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறம் வேற யாரும் இல்லை. அப்படின்னா என்ன பிரதர் பண்றது? இது பரிபூர்ண மனுஷனுடைய கேரக்டர் நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா இந்த தரநிலையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த ஒரு தரநிலைக்கு என்ன பண்ணணும், வரணும். அப்படின்னா மூப்பர்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த தரநிலையை ரீச் ஆனாதான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இதை வளர்க்க முடியும். ஸோ அப்படியா பார்க்கும்போது இப்போ இல்லை பிரதர், இந்த மாதிரியான குணலட்சணம்லாம் அவருக்கு இருக்குதா இல்லையானே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி கூட சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குணலட்சணம் இருந்தாலுமே நமக்கு தெரிகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காது, வெளிப்பட்டிருக்காது. இல்லை இதை வெளிக்காமிக்கிறதுக்கான சூழ்நிலை என்ன பண்ணியிருக்காது, அமைஞ்சிருக்காது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கடுமையான குற்றங்கள் இருக்கு, ஒரு சில காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் மற்றபடி இருக்க வேண்டிய குணலட்சணத்தில் 1-2 தான் இருக்குன்னா கூட என்ன பண்ணலாம், தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். இல்லை பிரதர் நல்லா பர்ஃபெக்டான நிலைமையில் போதுமான அளவுக்கு இருக்கிறாங்க, ஒரு சிலவங்க கொஞ்சம் குறைவுபட்டிருக்கிறாங்க அப்படின்னா குறைவுபட்டவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருக்கிறவங்களையே ஓரளவுக்கு தான் பிரதர் இருக்குது அப்படின்னா அடுத்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதில் யார் பெஸ்ட்டு. ஆனால் சபையானது மூப்பர் இல்லாமல் இருக்கக்கூடாது, அது சபைக்கு நல்லது கிடையாது. அப்படின்னா என்ன பிரதர் சொல்ல வரீங்க? என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த குணலட்சணம் வளர்றதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வளரணும்னு பிரியப்பட்டு இருக்கிறாங்களோ, வளர்ந்துக்கிட்டு அந்த பாதையில் போயிட்டு இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்க யார் பெஸ்ட்டாக நம்ம எக்லீஷியாவில் இருக்கிறாங்க அவங்கள நம்பி இந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்ணலாம், கொடுக்கலான்றவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து மூப்பர் எல்டர்ஸ் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் அம்சங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த எல்டர்ஷிப்புக்குரிய ஒரு தகுதி அது தேவையாக இருக்குது. அது இருக்குதா அப்படின்றத அப்படிப்பட்ட சகோதரர்கள் நம்ம என்ன பண்ணோம், அடையாளம் கண்டுகொள்ளணும்னு பார்க்குறோம். அடுத்து உதவிக்காரர்கள், டீக்கன்ஸ். ஸோ இவங்க சபைக்கு தேவைப்படுறாங்க. எந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இந்த உதவிக்காரர்கள் அப்படின்ற தேவையே எங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிகால அப்போஸ்தலர் இருக்கிற ஒரு டைம்ல இந்த மாதிரி விதவைகள் என்ன பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது சரியா விசாரிக்கப்படல அப்படின்னா, சரியா சாப்பாடு என்ன பண்ணல உங்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்னா பூமிக்குரிய ஒரு வேலை. அந்த ஊழியத்துல குறை இருக்கு அப்படின்றத யார்கிட்ட வந்து சொல்றாங்கன்னா, அப்போதைக்கு எல்டர்ஸா இருக்கிறாங்கல்ல அப்போஸ்தலர்கள், அவங்க கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி சரியா விசாரிக்கப்படல அப்படின்னு சொல்லும்போது மூப்பர்கள் தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் என்ன அப்படின்னா, நாங்கள் வேத வசனத்தை போதியாமல், அப்போனா இந்த ரெக்வஸ்ட் எங்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா அந்த வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பூமிக்குரிய ஒரு வேலை, எங்களால் எந்த ஊழியத்தில் ஈடுபட முடியாது அப்படின்றாங்கன்னா ஆவிக்குரிய ஒரு வேலையில் என்ன பண்ண முடியாது, ஈடுபட முடியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த பந்தி விசாரணை செய்கிற வேலைக்காக என்ன பண்ணுங்க, ஒரு 7 பேர் என்ன பண்ணுங்க ஏற்படுத்துங்க அப்படின்னு சபைக்கிட்டே அந்த பொறுப்பு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ சபையார் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 7 பேர் என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் தான் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்பு ஸ்தேவான்லாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய 7 நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வராங்கன்னு பார்க்குறோம். இப்போ அது கூட நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்க
உங்கள் இஷ்டத்தின்படியே தேர்ந்தெடுக்குங்க அப்படின்னு சொன்னாங்களா? அப்படின்னா அந்த மூப்பர் ஊழியம் செய்யறதுக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்கோ அதே மாதிரி பூமிக்குரிய வேலையாக இருந்தாலும் அதுக்கும் தகுதி தேவன் என்ன பண்ணுறாரு? விரும்புறார். அப்போஸ்தலர்கள் சொன்ன தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். சோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேர். அப்பனா அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க தெரியுங்களா? தகுதி தான் சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொல்லும் போது சபையார் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7 பேர் அந்த வேலைக்காக ஏற்படுத்துறாங்க. ஸோ யார் அப்படின்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவியும் ஞானமும் நற்சாட்சி பெற்றிருக்கிற. அப்போ உதவிக்காரர்களுக்கு யாரை வேணா ஏற்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் இங்கே வசனம் என்ன பண்ணல, இடம் கொடுக்கல. நல்ல சாட்சி என்ன பண்ணணும், பெற்றிருக்கணும், ஞானம் நிறைந்திருக்கணும், பரிசுத்தாவி நிறைஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம், ஏற்படுத்தலாம். அடுத்து இந்த உதவிக்காரோட தகுதிகள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அந்த தகுதியெல்லாம் பார்க்கும்போது இருநாக்குள்ளவங்களா இருக்கக்கூடாது, மதுபான பிரியன், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவங்களா, நல்லொழுக்கம் உள்ளவங்களா என்ன பண்ணணும் இருக்கணும். ஸோ இது இழிவான ஆதாயத்தை என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்க கூடாது. ஸோ அப்படியே பார்க்கும்போது விசுவாசத்தின் ஒரு ரகசியத்தை என்ன பண்ணணும், சுத்த இருதயத்தில் காத்துக்கொண்டவங்களா இருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கும் தகுதி இருக்குது. அவங்கள நம்ம தேர்ந்தெடுத்தாலும் எதின் அடிப்படையெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வசனத்தின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கும் குடும்பத்தை நல்லா என்ன பண்ணணும், நடத்துகிறவங்களா இருக்கணும். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த தேவையை பூர்த்தி செய்யறதில்ல, தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, அதுலேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நன்றாக நடத்துகிறவங்களா என்ன பண்ணணும்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வகையான ஊழியத்தை ஒரு வேளை நல்லா செய்கிறாங்க அப்படின்னா வருங்காலத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு ஊழியத்தை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சபையார் எல்டராக்கலாம். அப்போனா ஸ்தேவான், பிலிப்பு எல்லாமே அப்போ தேர்ந்தெடுக்கும் போது என்னன்னா டீக்கனாக தேர்ந்தெடுத்தாங்க. ஒருவேளை அவங்களாம் ரொம்ப நாள் உயிரோடு இருந்து ஒரு சபையில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய தாளந்தை கண்டுபிடிச்சி என்னவும் அவங்கள ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்டர்ஸாகவும் ஆக்கியிருப்பாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊழியத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சகோதரர்களை ஏற்படுத்தணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்டர்ஸ் அப்படின்னா ஆவிக்குரிய வேலைகளை செய்கிறவங்க, டீக்கன்ஸ் அப்படின்னா பூமிக்குரிய வேலைகள், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற ஒரு விஷயமாகட்டும், அவர் ஒன் டே மீட்டிங்னா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுற விஷயமாகட்டும், டீ ரெடி பண்ணுற விஷயமாகட்டும், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே சரியாக அந்த வேலை நடந்துட்டு இருக்குதா அப்படின்றத பூமிக்குரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சரியாக செய்கிறவங்களா இருப்பாங்க. நிறைய இடத்துல என்ன ஒரு புரிதல் அப்படின்னா மூப்பர்கள் அப்படின்னா மூப்பர்லாம் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறவங்க. டீக்கன்ஸ் யார் அப்படின்னா அவங்க வந்து அசிஸ்டன்ட் மூப்பர்ஸ். அப்படியெல்லாம் வேதம் என்ன பண்ணல. அப்போனா மூப்பர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்தில் பாதி எங்களுக்கு என்ன பண்ணுது, பங்கு இருக்குது, எங்களுக்கு மட்டும் சப்ஜெக்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கிங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் டீக்கன் ஊழியம் கிடையாது. அப்போனா அவங்க சத்தியம் பேசக்கூடாது அப்படின்னா பேசலாம். வாய்ப்புகளை சபையார் ஏற்படுத்தி கொடுக்கணும், மூப்பர்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். எதுக்குன்னா பிற்காலத்தில் அவங்களுடைய தாளந்துகள் வளர்றதுக்கும், மூப்பர்களாக வந்து சபையை ஒருவேளை அந்த தாளந்து இருக்கிற சகோதரனாக இருந்தாங்கன்னா எல்ராயி அந்த ஒரு ஊழியத்தை செய்கிறதுக்கும் அவருக்கான வளர்ந்து வரக்கூடிய படிநிலைகள் என்ன பண்ணுவது இருக்கும். அதுக்கான வாய்ப்புகளை தான் அவசரம். மற்றபடி போதிக்கிற ஊழியத்தை தெளிவாக அப்போ சொல்லிட்டாங்க. யார் தான் போதிக்கணும்? நாங்களோ பந்தி விசாரணை செய்து எங்களுக்கு தகுதி கிடையாது, வேத வசனத்தை போதிக்கிற ஒரு விஷயம்தான். அப்படின்னா உங்களுக்குரிய மந்தையை நீங்கள் மேய்த்து அப்படின்ற அந்த ஒரு வேலையை யாருக்கு தான் கொடுத்துருக்கிறாரு? சபைக்கு தேவையான சாப்பாடு கொடுக்குற வேலையை பேதுரு என்ன சொல்றாருன்னா எல்டர்ஸ். அப்ப இந்த ரெண்டு ஊழியத்துக்கான வித்தியாசங்களை தெரிஞ்சு அதுக்கான நபர்கள் யாருன்றதை என்ன பண்ண நம்ம தேர்ந்தெடுக்கணுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அப்படியே பார்க்கும்போது இந்த ஒரு மூப்பர் ஊழியம், உதவிக்காரர் ஊழியம் ரெண்டு பேருமே எப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஊழியத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டவங்களா இருக்கணுமா. நம்ம ஏசாயா 61:1 பார்க்குறோம் இல்லைங்களா, கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லைங்களா. அதே மாதிரி ஊழியம் செய்யணுன்ற ஒரு ஆவியில் யாரெல்லாம் வந்து உந்தப்பட்டு வழி நடத்தப்படுறாங்களோ
சகோதர சகோதரர்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்கோ, அப்படிப்பட்டவங்களை நம்ம அடையாளம் கண்டு கொண்டு, ஒருவேளை இந்த சகோதரன் பூமிக்குரிய வேலையை சபைக்கு செய்யறதுக்கு விருப்பப்படுறாருன்னா அப்படிப்பட்டவங்க அடையாளம் கண்டு அதுக்கு ஏற்படுத்தணும். ஒருவேளை இவர் ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யறதுக்கு தகுதி உள்ளவர் அப்படின்னா அந்த ஊழியத்துக்கு என்ன பண்ணணும்? மூப்பர்களை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே விருப்பப்பட்டு செய்யணும்னு பார்க்குறோம். என்ன ஒரு விருப்பம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஒரு கட்டிங் படிக்கலாம் சார். அவருடைய சத்தியத்தின் மேலும் அவர்களுடைய சகோதரர்கள் மேலும் ஆண்டவர் மேலும் ஆண்டவர் மேலும் அவருடைய சத்தியத்தின் மேலும் அவர்களுடைய சகோதரர்கள் மேலும் வைக்கக்கூடிய அன்பின் நிமித்தமே தவிர வேறு எந்த நோக்கமல்ல எவரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் ஊழியக்காரர்கள் ஆகாதிருப்பார்களாக. என்ன ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஆண்டவர் மேலும் அவருடைய சத்தியத்தின் மேலும் அவருடைய சகோதரர் மேலும் வைக்கக்கூடிய அன்பின் நிமித்தமே தவிர பொறாமையினாலேயோ இல்லை இந்த ஒரு ஊழியத்தை அடையணும் அப்படின்ற அந்த ஒரு வாஞ்சையினாலேயோ பேர் பிரஸ்தாபத்துக்காகவோ இந்த ஒரு ஊழியம் ஒருவேளை டீக்கன் ஆகட்டும் இல்லை மூப்பர் ஆகட்டும் இதை செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுக்க வேண்டாம். மாறாக அன்பின் ஆவி அவங்கள என்ன பண்ணுமா, சபைக்கு அந்த ஊழியத்தை அவங்களுக்கு தேவையான ஊழியங்களில் பங்கெடுக்கிறது, அதுக்காக நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அப்படின்றது உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அது எதின் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அன்பின் ஆவினால் என்ன பண்ணணும், வழி நடத்தப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். அடுத்தது, அப்படிப்பட்ட ஒரு அன்பு முறுமுறுப்போடு அல்ல, ஆனால் மனப்பூர்வமாக வசதிகளையும் செல்வத்தையும் மனிதர்களால் வரும் கனத்தையும் பலியாக செலுத்துவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடையும். இந்த ஒரு அன்பு, என்னப்பா சகோதரர்கள், என்னப்பா சத்தியம், இதுக்காக நம்ம ஊழியம் செஞ்சு கடைசியில் கெட்ட பேர், இந்த மாதிரி முறுமுறுக்கிற மாதிரிலாம் இருக்காது. எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் தேவன் விரும்பிட்டாரு, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், பலியாக்குறேன். என்னுடைய தாளந்தை என்ன பண்ணுறேன், நான் பலியாக்குறேன். என்னுடைய செல்வத்தை நான் என்ன பண்ணுறேன், பலியாக கொடுக்குறேன். இதில் செய்யறதுல மகிழ்ச்சி, வேற எதுலையும் மகிழ்ச்சி அவங்க என்ன பண்ணாது, இருக்காது. நம்முடைய ஆண்டவர் போலயே மற்றவங்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக உதவி செய்யணும், மற்றவங்களுக்காக ஊழியம் செய்யணும். இந்த ஒரு ஆவியை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை உந்தி தள்ளுறதா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க நம்ம தேர்ந்தெடுக்கணும். மாறாக வேற ஏதாவது ஆவி இருக்கும், அது சாத்தானால் ஏவப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை அந்த ஒரு ஊழியத்தை கொடுக்கல அப்படின்னா அவங்க இங்கே இருக்கவே மாட்டாங்க. அது வேற விதமான ஆவி. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது விசேஷமா அவங்க மேல ஒரு சில என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சோதனைக்குள்ள என்ன பண்றாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வஞ்சனையினுடைய ஆவி பிடிச்சிட்டு இருக்காது. என்ன ஆவி அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அபாயம், டேஞ்சர்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த ஒரு ஊழியம் இருக்கு, அதுக்காக சகோதரர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை அடையிறதுக்கு நிறைய முயற்சி எடுக்கிறாங்களாம். ஒரு சிலர் அதை அடையாம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களாவே என்ன பண்றது இல்லை, இருக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாருன்னா, படிக்கலாம் சார். சபையாரால் மூப்பர்கள் என மற்றும் உதவிக்காரர்கள் என தேர்ந்தெடுக்கப்படும் அருமையான சகோதரர்கள் தங்கள் தாழ்மையின் விஷயத்தில் இன்னும் பரீட்சைக்குள்ளாகுகின்றனர். இந்த ஸ்தானத்தில் ஆவிக்குரிய பெருமை என்று அழைக்கப்படும் நோயினால் பிடிக்கப்படுவதற்குரிய மகா பெரும் அபாயம் இல்லாமல் எவரும் காணப்பட முடியாது. என்ன சொல்றாருன்னா, நம்ம மூப்பர்களாகட்டும் உதவிக்காரர்களாகட்டும் எல்எஸ் டீக்கன்ஸ் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அவங்களுக்குள்ள இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு தாழ்மையின் ஆவி யார்கிட்ட இருக்கோ அப்படிப்பட்டவங்களாம் தேர்ந்தெடுக்கணும். மாறாக என்ன ஒரு டேஞ்சர் இருக்கு அப்படின்னா, அநேகர் என்ன ஆவினால பிடிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பெருமை அப்படின்ற ஒரு ஆவினால என்ன பண்றாங்களாம், பிடிக்கப்படுறாங்க. அந்த நோயினால என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. அப்படி அந்த பெருமைன்ற நோயினால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா கவனிக்கலாம், இந்த சிம்டம்ஸ் யார்கிட்ட இருக்குதோ அப்படிப்பட்டவங்கள ஊழியக்காரன் நம்ம ஏற்படுத்தணும்னா அது சபைக்கு தான் டேஞ்சர், ஆபத்து. அப்படின்னா இந்த தாழ்மை அப்படின்ற ஒரு விஷயத்த ஊழியக்காரர்கிட்ட தேவன் விரும்புறாரு. அது பாதம் கழுவுற ஒரு வேலை. தேவன் விருப்பப்பட்ட அவருக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தாருன்னா சந்தோஷம். ஒருவேளை கொடுக்கலையா, என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதில் திருப்தியாக என்ன பண்ணணும், இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
படிக்கலாம் சிஸ்டர். இதோட பாஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், முடிக்கலாம். ஆனால் நாம் எதை பார்க்க நேரிடுகின்றது அந்தோ பரிதாபம். மூப்பர் அல்லது உதவிக்கார ஸ்தானம் அடைந்திடுவதற்கான மனநிலையை சிலரிடத்தில் பார்க்கின்றோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மூப்பர் டீக்கன் எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் ஆகிறதுக்கு அந்த ஒரு ஊழிய ஸ்தானத்தை அடையிறதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்களாம், விரும்புறாங்க. அந்த ஊழியம் கொடுக்கப்படல அப்படின்னா சபையிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. இல்லை அந்த ஊழிய ஸ்தானத்தை அடையிறதுக்கு வேற இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம். தாங்கள் தேர்ந்தெடுக்கப்படத்தக்கதாக பேரம் பேசிடுவதற்கும் மற்றும் விரும்பியதை அடைய ரகசியமாக செல்வாக்கினை பயன்படுத்திடுவதற்குமான மனோநிலையை கூட சிலரில் பார்க்கின்றோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை அந்த ஊழியம் கிடைக்காது அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது காசு கொடுக்குறாங்க இல்லைங்களா ஓட்டு வாங்குறதுக்கு. இந்த பெருமை நாவினால் பிடிக்கப்பட்டவங்க அதை செய்யறது கூட என்ன பண்ண மாட்டாங்களா, கேன்வாஸ் தயங்கவே மாட்டாங்களாம். அப்ப அந்த ஒரு பொசிஷன் இல்லை அப்படின்னா சபையில் நம்ம ஒரு ஆளாக வேணக்கூடாது, இருக்கவே கூடாது. அப்ப அதை அடையணும் அப்படின்னா கேன்வாஸ் பண்ணலாம், கிஃப்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மறைமுகமாக அவங்க செல்வாக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா தனித்தனியாக கால் பண்ணி கூட என்ன பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் தடவை இந்த ஒரு ஒழுங்குமுறை நம்ம எக்லீஷியாவில் வரும்போதே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். இந்த மாதிரியான ஆவியில் ஒருத்தவங்க செயல்படுறாங்க அப்படின்னா தேவனுடைய சித்தம் என்னதான் தெரியுங்களா, அப்படிப்பட்டவங்களுக்கு கை தூக்காமல் இருக்கிறது தான், அப்படிப்பட்டவங்க தேர்ந்தெடுக்காம போகிறது தான் தேவனுடைய சித்தம். ஒருவேளை இந்த மனநிலைமையை வந்துட்டு அடையணும்னு விரும்புகிறாங்க, ஒருவேளை இப்படி முயற்சி பண்ணியும் ஒருவேளை தேர்ந்தெடுக்கப்படல, அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, படிக்கலாம். தாங்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை எனில் எரிச்சல் அடையும் மனோநிலையை சிலரில் பார்க்கின்றோம். தேர்ந்தெடுத்தலின் போது தங்களுக்கு எதிராக வாக்களிப்பவர் யாரிடத்திலும் கோபம் கொள்ளும் மனோநிலையை சிலரில் பார்க்கின்றோம். அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். இது ரொம்ப பரிதாபம். ஒருவேளை கையை தூக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. எனக்கு ஏன் கையை தூக்கல, சத்தியம் படிச்சிருக்கிறோம், வசனத்தை பார்த்துருக்கிறோம், பிரதர் இந்த மாதிரியான குணலட்சணம் உங்ககிட்ட இல்லை, அதனால நான் கையை என்ன பண்ணல, தூக்கல. எப்படிங்க எனக்கு கையை தூக்காம என்ன பண்ணலாம் இருக்கலாம்? என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி எரிச்சல் அடையிறதுக்கு கோபம் அடையிறதுக்கு கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தயங்கவே மாட்டாங்க. இந்தனுடைய ஆவி என்ன ஆவின்றத சொல்றாங்க, படிக்கலாம் சார். மீனும் ஒருவேளை இந்த அருமையான சகோதரர்கள் தங்கள் மனதில் எது அரித்து கொண்டிருக்கிறது என்றும் மற்றும் இப்படியெல்லாம் நடந்து கொள்வதற்கு எது தூண்டி கொண்டிருக்கிறது என்றும் உணர்ந்து கொள்வார்களானால், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி எல்லாம் அவங்க செயல்படுறதுக்கு என்ன விஷயம் அவங்களுடைய இருதயத்துக்குள்ள மனசுக்குள்ள அரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பெருமையின் ஆவி. ஒருவேளை தாழ்ந்த ஒரு நிலைமையை தேர்ந்தெடுக்காம போறோம் அப்படின்னா அதுக்கு கீழ்பட்டு நடக்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஒருவேளை தேர்ந்தெடுக்காத போது இந்த அளவுக்கு கோவப்படுறது, எரிச்சல் அடைகிறது, இந்த மாதிரி இந்த ஊழியம் தரலையா நான் என்ன பண்ணுறேன், சபையை விட்டு என்ன பண்ணுறேன், வெளியேறேன். தாராளமாக என்ன பண்ணலாம், தயவு செஞ்சு போயிட்டு வாங்க பிரதர், என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஏன்னா அதுதான் தேவ சித்தமாக இருக்கும். இந்த ஒழுங்கு அப்படின்னு பார்க்குறீங்களா, டிசிப்ளின் ஆர்டர், இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊழிய செய்கிற ஊழியக்காரர்கள் அது யாரால் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சபை ஜனங்களால், சகோதர சகோதரிகளால் ஏற்படுத்தணும். தேவனுடைய சித்தம் அதுதான், வசனமும் அதுதான் சொல்லுது, நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படியாக ஒருவேளை ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னா அதுவும் தேவ சித்தம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ண தானே ஒப்பு கொடுங்க. ஏதோ ஒரு குறைவு என்ன பண்ணியிருக்காரு தேவன், சகோதர சகோதரர்கள் காமிச்சிருக்கார், நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னை மாற்றிக்கிறேன், அந்த ஊழியம் செய்கிறது நான் விருப்பப்படுறேன். குணலட்சணம் மாறுறதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் டைமு எடுத்துக்கலாம். அதுக்காக தேவன் அனுமதிச்சிருக்கிறான்னு என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஒரு வேலை இல்லை என்னை விடைய வந்துட்டு தாளந்து கம்மியாக இருக்கிறவங்க, என்னை விட அவர் கம்மி தான், அவருக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கையை தூக்குனாங்க, எனக்கு என்ன பண்ணல. இது எல்லாமே எதனுடைய ஆவி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பெருமையின் ஆவி.
அப்படிப்பட்ட ஆவி உண்மையாலுமே பரிதாபத்தின் ஆவி. ஆனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா யோசிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பெருமையை குறித்த ஒரு விஷயத்தில் மூப்பர்களுக்கும் உதவிக்காரர்களுக்கும் நாமினேட் ஆகிறவங்க இல்லை தேர்ந்தெடுக்க போடாமல் இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாகட்டும் என்னன்னு பார்த்தோன்னா விசேஷித்த ஒரு சோதனை இருக்குது. அந்த ஒரு டேஞ்சரையும் மறந்து விட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஊழியக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சில அம்சங்கள் இருக்குது, ஒரு சில முக்கியத்துவம் இருக்குது. அது குறிச்சுதான காரியங்கள் தான் நம்ம என்ன பண்ணோம் தியானித்தோம். அப்படின்னா சபையில் முதலாவது செய்ய வேண்டிய ஒரு ஊழியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுவிசேஷம் அறிவிக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்திரப்படுத்துறது, அதுக்கப்புறம் மூப்பர்கள் அந்தந்த சபையில் ஏற்படுத்துன மாதிரி அதுக்கான ஒரு கால வேலை சென்னை எக்லீசியாவுக்கு வந்திருக்குது. அதனால் சகோதரர்களாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா முயற்சி எடுத்து இந்த ஒரு காரியத்தை சத்தியத்தின் அடிப்படையில் போதிச்சுட்டு இருக்கிறாங்க. கேட்குற சத்தியத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும், சரியான ஊழியத்தை செய்யறதுக்கு சரியான சகோதரர் நம்ம என்ன பண்ணணும் ஏற்படுத்தணும், தேர்ந்தெடுக்கணும். அதை நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா உண்மையாலுமே இப்போ இருக்கிற நிலைமையை விட அடுத்த லெவலுக்கு நம்ம எக்லீசியா என்ன பண்ணோம் வளரும். இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி மாம்சத்தினுடைய கிரியைகள் நிறைய என்ன பண்ணும் வெளிப்படும். அதனால தேவனுடைய ஒழுங்கு செய்ய மட்டும் இல்லாமா பிரச்சனை இருக்கு, பாடுகள் இருக்கு, அதனால தேவ சித்தத்தை நான் செய்ய மாட்டோம் அப்படின்னா இந்த அழைப்புல வந்திருக்கிறதே என்ன தெரியுங்களா போராடுறதுக்கு தான். போராட்டத்தின் மத்தியில் தான் தேவ சித்தத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும் நிறைவேற்றி ஆகணும். ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவ சித்தம் நடக்கணும் அப்படின்னா இது சுய சித்தம் சாத்தானுடைய சித்தம் இதுக்கு எல்லாத்துக்குமே போராட தான் வேண்டும் எதிர்த்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தைரியம் உள்ளவங்களாம் நம்ம இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான ஊழியர்களை சரியான ஒரு இடத்துல என்ன பண்ணணும்னா வைக்கணும். அப்போனா அடையாளம் கண்டு கொள்ளணும். இதில் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களை காட்டிலும் தேர்ந்தெடுக்க போகிறோம் இல்லைங்களா சபையார் நமக்கு தான் நிறைய கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. தேவன் யார்கிட்ட தான் கணக்கு கேட்பாரு. ஒருவேளை ஒரு வகையான ஊழியம் செய்கிற சகோதரர் ஒருத்தர் தேவன் விரும்பி இருந்தாருன்னா நம்ம அடையாளம் கண்டு கொள்ள முடியல, தேர்ந்தெடுக்கலாம், என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய ஊழியம் தான் பாதிக்கப்படும். இல்லை ஒரு நபர் வந்து தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா அவருடைய இருதயத்தினுடைய சிந்தனை யாருக்கு தெரியும், என்ன நோக்கத்துக்காக இதுக்கு ஆசைப்படுறாருன்னு. அப்படிப்பட்டவங்க நம்ம தேர்ந்தெடுத்துறோம், என்ன ஆகும் நமக்கு தான் ஆபத்து, நமக்கு தான் பிரச்சனை. அப்படின்னா இதில் தேவ சித்தம் என்னன்றத அறிந்து கொள்றதுல ஒரு ஜெப சிந்தையோட எல்லாருமே என்ன பண்ணணும் இந்த ஒரு காலத்தில் அமர்ந்திருக்கணும், சத்தியத்தை கேட்கலாம், அதுக்கேற்ற ஒரு முடிவுகளை எடுக்கலாம். தேவ சித்தம் என்ன பண்ணப்படும் நம்ம மூலமாக வெளிப்படப்படும் அப்படின்ற ஒரு காரியத்தோட இந்த நாளுக்குரிய காரியங்களை நம்ம நிறைவு செய்யலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.